நீங்கள் ஒரு பேஸ் பவுலர், உங்களுக்கு லோவர் பேக் பெயின் ஆர் பேக் பெயின், சைட் ஸ்ட்ரெயின், ஷோல்டர் பெயின், நீ பெயின்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒன் ஆஃப் த 3 ரீசன்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் 3 ட்ரில்ஸ் சொல்ல போகிறேன் டுவர்ட்ஸ் த எண்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன் ரீசன் உங்கள் பேக் லெக் லேண்டிங் ஆர் பேக் லெக் டைரக்ஷன். நீங்கள் எப்போவுமே ஹாப் பண்ணி லேண்ட் பண்ண போது மேக் ஷூர் உங்கள் கால் பர்பண்டிகுலராக இல்லை டுவர்ட்ஸ் த சைடு. உங்கள் டைரக்ஷன் இங்கேனா கால் இந்த சைடில் இருக்கக்கூடாது. உங்கள் பேக் லெக் மோர் டுவர்ட்ஸ் த டார்கெட் இருக்கணும். இதர் டுவர்ட்ஸ் த டார்கெட் ஆர் மோர் டுவர்ட்ஸ் த டார்கெட். ஸ்கொயர் லெக்கோ மிட் விக்கெட்டோ ஃபேஸ் பண்ண கூட ஓகே தான். ஏன்னா அப்போ தான் உங்களால் லேண்ட் பண்ண முடியும். ஃபர்ம் லேண்டிங் இம்பார்ட்டண்ட். பேக் லெக்கை பெண்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த சைடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேலன்ஸ் கிடைக்காது. உங்கள் டைரக்ஷன் இருக்க போது கண்டிப்பாக இந்த சைடு உழுவீங்க, லேட்ரல் ஃப்ளெக்ஷன் வரும், சைட் ஸ்ட்ரெயின் அண்ட் பேக் ஸ்ட்ரெயின் வர ஹை சான்சஸ் இருக்குது. சேம் டைம் காலை பெண்ட் பண்ணிங்கனாலும் கொலாப்ஸ் ஆவீங்க. நைஸ் அண்ட் ஃபர்மாக வைங்க ஜம்ப் பண்ணதுக்கப்புறம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்கள் ஃப்ரண்ட் லெக் டைரக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எப்போவுமே டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் தான் இருக்கணும். நோ காம்ப்ரமைஸ் ஆன் திஸ். இது நீங்கள் வெளியில் இல்லைனா உள்ளே வச்சிங்கன்னா திருப்பியும் ஃபால் ஆவீங்க. மோஸ்ட்டாக நான் பார்க்குறது வெளியில் வைப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்விங்கர்ஸ். ஸோ ஆல்வேஸ் ஃப்ரண்ட் லெக் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் வேணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் லெக்கு கொலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நைஸ் அண்ட் ஃபர்ம் லேண்டிங் தேவை. தேர்ட் ரீசன் உங்களோட ஜம்ப். ஒரு பவுலராக உங்களுக்கு இனஃப் டைம் இருக்கணும். நீங்கள் ஓடி வந்து ஜம்ப் பண்ண போது இந்த பேக் லெக் ஸ்டெபிலிட்டி, ஃப்ரண்ட் லெக் ஸ்டெபிலிட்டிக்கு இனஃப் டைம் ஆஃப் ஜம்ப் இருந்தால் தான் உங்களால் ஃபர்ம் லேண்டிங் பண்ண முடியும். இதுதான் பேஸ் லைன். உங்களோட இன்ஜுரிஸ் எதனால ஆகும்ட்டு போய்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ட்ரில் உங்கள் பேக் லெக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹர்டில் இல்லைன்னா ஒரு ஆப்ஸ்டக்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. நைஸ் அண்ட் ஹை உங்கள் லெஃப்ட் லெக் ரைஸ் பண்ணிக்கோங்க ஓவர் த ஹிப். உங்கள் பேக் லெக் எந்த டைரெக்ஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க. ஒரு ஹாப் எடுங்க. ஹாப் முடிச்சதுக்கப்புறமா அந்த டைரெக்ஷன் அங்கே தான் இருக்கணும் ஃபேஸ் பண்ணி. இதோட ப்ரோக்ரெஷனாக 2 ஹர்டில்ஸ் வச்சு லேண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லேண்டிங் முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி ப்ரோக்ரெஸ் பண்ணுங்கள். செகண்ட் உங்கள் ஃப்ரண்ட் லெக்குக்கு இதே ட்ரில் வித் த ஹர்டில், firm back leg landing followed by a firm front leg landing towards the direction. அந்த ஹாப் எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் லெக் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் செகண்ட் ட்ரில். தேர்ட் ட்ரில் உங்கள் ஜம்ப்புக்கு உங்கள் லோடிங் போர்ஷன் வாங்க. வேணும்னா லேடர் ஆப்ஸ்டக்கிள் வைங்க, இல்லைனா ஜென்ரலாகவே ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நீங்கள் ரைட் ஹேண்ட் பவுலர்னால் உங்கள் ரைட் லெக் ஜம்ப் பண்ண போது உங்கள் ரைட் நீ ஹிப் ஹைட் அட்லீஸ்ட் வரணும். லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்னால் லெஃப்ட் நீ ஹிப் ஹைட் அட்லீஸ்ட் வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ராக் பேக் கிடைக்கும், ஜம்ப் கிடைக்கும் நல்லா. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் லேண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த ஜம்ப்க்கு அப்புறம். இந்த ப்ரோக்ரெஷனாக ஷார்ட் ரன்அப், ஃபுல் ரன்அப் போயிட்டு இது 3 எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்ஜுரிஸ் ஆர் உங்களுக்கு பேக் பெயின், சைட் ஸ்ட்ரெயின் எதுவாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணலாம். அதே சமயம் உங்கள் போலிங் அக்யூரசி அண்ட் பேஸுமே இம்ப்ரூவ் ஆகும்.